ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான சமச்சீர் சோர்ஸ் வேர் டு ஸ்டடி அப்படி அந்த பிடிஎஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எப்படி நாங்கள் இந்த பிடிஎஃப்பை ரெடி பண்ணியிருக்கோம், வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிஒய்க்யூஸ் டாபிக் வைஸ் செக்ரிகேட் பண்ணி அதையும் ஒரு மெட்டீரியலாக நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எத்திக்ஸ் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் குரூப் 1 மெயின்ஸ்க்கு செல் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி, எப்படியெல்லாம் ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும், எப்படி ஒரு கொஷினை அனலைஸ் பண்ணணும், எப்படி ஒரு கொஷினை பிரித்து மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எழுதணும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய மேப்ஸ் ஃப்ரேம் ஒர்க் நம்ம சேனல் மூலியமாக ஒரு கோர்ஸாக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாலிட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸை டாபிக் வைஸ் சிலபஸ் டாப்பிக்கை பிரிச்சிருப்போம். அப்புறம் சமச்சீர் புக்கில் எந்தெந்த யூனிட்டில் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்போம். அப்புறம் அதோட சப் டாபிக், அந்த புக்கில் எந்தெந்த லெசனில் எந்தெந்த பார்ட் எந்தெந்த சப் டாபிக் அந்த லெசனுக்கு ரிலேட்டடாக அந்த டாபிக் அந்த மெயின்ஸ் டாப்பிக்கு ரிலேட்டடாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு காலமாக தனி காலமாக போட்டிருப்போம். ஸோ தட் இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே சமச்சீர் புக்னா இதில் இந்த 4 புக்கு இருக்குது இல்லைங்களா, காலமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 4 புக்கை மட்டும் நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைனா நம்ம இது சப்போஸ் இந்த வேர் டு ஸ்டடி இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு ஒவ்வொரு புக்காக தேடி தேடி பார்க்குறதுலே ஒரு நாள் முழுக்க போயிடும். அப்புறம் எண்ட் ஆஃப் த டே எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் வேஸ்டேஜை கம்மி பண்ணுறது தான் இந்த வேர் டு ஸ்டடியோட ஒன் ஆஃப் த பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நம்ம எக்ஸாமோட ஃபவுண்டேஷனே வேர் டு ஸ்டடி சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கணும், வேர் டு ஸ்டடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சுருக்கணும். இதெல்லாம் ஃபவுண்டேஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த வேர் டு ஸ்டடி செக்ரிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இது ஜியாகிரஃபி அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணி நம்ம டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மெயின்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் டாபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிற டாபிக் ப்ரிலிம்ஸில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த வேர் டு ஸ்டடி மெயின்ஸ் வச்சு நீங்கள் அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி பிடிஎஃப் கூட இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் பாலிட்டிக்கான இதோட வேல்யூவும் உங்களுக்கு இதோட பெனிஃபிட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ப்ரிப்பரேஷனில் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் மட்டும் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை டெலீட் பண்ணிடுங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன்லேருந்தே அந்த பர்டிகுலர் ஹார்ட் காப்பியாக இருக்கட்டும் இல்லை சாஃப்ட் காப்பியாக இருக்கட்டும், அது உங்களோட ப்ரிப்பரேஷன்லேருந்தே வெளியில் எடுத்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மெட்டீரியல் சேர்க்க நம்மளுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் உங்களோட ஸ்டடி டெஸ்கில் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் உங்கள் பிளேஸ்லேருந்து எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.